தொழில் நிறுவனங்களுக்கு விதி தளர்வுகளை அனுமதித்து புதிய முன்னேற்பாடுகளுடன் செயல்படுவதற்காக நம்முடைய அரசாங்கம் விதி தளர்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இந்த பணியாளர்கள் வரக்கூடியவங்க இறங்கும் பொழுது அவங்கள கூட்டிகிட்டு வரும்பொழுது 40% மட்டும் அந்த வண்டியில் பயணிக்கிற மாதிரியான முன்னேற்பாடு, இறங்கின உடனே அவங்களுடைய கை கழுவுறதுக்கான ஏற்பாடுகள் மற்றும் அவங்களுடைய டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் மூலமாக தெர்மல் ஸ்கேனர் மூலமாக பார்த்துட்டு உரிய முன்னேற்பாடுகளுடன் சமூக இடைவெளி விட்டு, உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறவங்களுக்கு அடுத்தது இடைவெளியில் ஒரு சீட்டு கிடையாது. அந்த மாதிரி சமூக இடைவெளி விட்டு ஒவ்வொருத்தவங்களும் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஆய்வு செய்வதற்காக நம்ம மாவட்டத்தில் அலுவலர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டு ஆங்காங்கு சென்று முன்னனுமதி பெற்ற நிறுவனங்களில் ஆய்வு செய்து அந்த முன்னேற்பாடு பணிகள் சரியாக இருக்கிறதா அப்படின்றத ஆய்வு செய்கிறாங்க. அதில் எதுவும் குறைபாடுகள் இருந்ததுன்னா நிவர்த்தி செய்வதற்கு அறிவுரை வழங்கி தமிழக அரசினுடைய அந்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முறையாக பின்பற்றப்படுகிறது என்பதை கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள். டெக்ஸ்டைல் நிறுவனம் அனைத்து நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுத்தாச்சுங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்ம தமிழக அரசினுடைய உத்தரவின் அடிப்படையில் கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய நிறுவனங்களில் 50% பணியாளர்கள் கூட இந்த முன்னெச்சரிக்கையுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் இயங்குவதற்கும், நகர்ப்புறங்களில் முனிசிபாலிட்டி நம்மளுக்கு கார்ப்பரேஷன் கிடையாதுங்க, முனிசிபாலிட்டி நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடியதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது அவர் சார்பான அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய முன்னேற்பாடான அந்த சமூக இடைவெளி முன்னேற்பாடுகள், இந்த சமூக தொற்று பரவாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வு செய்து எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்கு மட்டும் நம்ம அனுமதி வழங்குறது தமிழக அரசுடைய அரசாணை வழிவகை செஞ்சிருக்காங்க. பேருந்து கூண்டு கட்டுறதா பசுவலை வச்சு அந்த மாதிரி அனைத்து இதுவுமே இப்போ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் வருதோ அதனுடைய நிறுவனங்களுக்கு எல்லாமே தமிழக அரசு தெளிவான நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசினுடைய மக்களுடைய தொழில் சம்பளம் கிடைக்கணும், பொருளாதாரம் முன்னேறணும், தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் தடைபடக்கூடாது. அதே சமயம் முக்கியமாக தொற்று எந்த வகையிலும் பரவிடக்கூடாது. இந்த 3 முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சு தான் இப்போ தமிழக அரசு நம்மளுடைய விதி தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறது தாங்க, தொடர்ந்து இந்த சமூக விலைகள் அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடித்து மேலும் எந்த வகையான பரவலும் இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்பதும் தமிழக அரசினுடைய முக்கியமான குறிக்கோள்.